இருக்கிறாமா இல்லையா? ஒருவேளை வீட்டில் இருப்பாளோ? என்ன சொல்லுவா, போய் பார்க்கலாம். இந்த வீடு தானே பிரக்யா? என்னப்பா புதுசா வீட்டுக்கு வந்திருக்க? எப்படி என்னோட வீடு கண்டுபிடிச்ச? அதுவா, நம்ம ராகுல் தான் சொன்னான். சூப்பர். சரி, நாளைக்கு ஃபேன்சி ஷோ காம்படிஷன்ல அதுக்கு நீ என்ன இது போட போற? நான் ஒரு பறவை மாதிரி போட போறேன். ஏஞ்சல் போட போறேன். ஏஞ்சல் போட. சரி, எல்லாமே வாங்கிட்டியா? எல்லாமே வாங்க போறேன். எங்க அப்பா அது சாயந்தரம் வாங்கிக்கிறான். நீ என்ன போட போற? அதான் சர்ப்ரைஸ். சொல்லு. இப்போ நம்ம போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாமா? நான் உன்னை கூப்பிடலான்ட்டு தான் வந்தேன். நீ என்னடான்னா இப்படி சொல்லிட்ட. சரி, அப்படின்னா நான் போறேன். சரி. நில்லு. என்ன இப்போ நீ என்ன வாங்குறேன்னு நானும் பார்க்கறேன். சரி வா நட. எந்த கடைக்கு போறோம்? அதுவா, நம்ம அங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ஆமா, அந்த கடையில செம்மையா இருக்கும். அந்த கடைக்கு தான் போறது. உனக்கு ஒன்று தெரியுமா? அங்கதான் நம்மளோட தமிழ் மேமோட வீடு இருக்குது. அப்படியா? ஆமா. சரி, நம்ம போற கடையில மேமோட தமிழ் மேமோட வீட்டுக்கு போலாம். ஆமா, வா வா வா. அவங்களும் என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். போயிடலாமா? ஆமா, போயிடலாமா? என்னடா டுமாரோ ஃபாஸ்டி வாங்க முதல்ல சொல்லுங்கடா. மேம் டுமாரோ. யாருமா அது? வேடிக்கை வேடிக்கை. யார் என்ன எனக்கு என்ன? இவங்க என் கிளாஸ்ல ஒரு 2 உதவாக்கற பசங்க. இது ஒரு உதவாக்கற, இது ஒரு உதவாக்கற. ரெண்டுமே ஒன்னே ஒண்ணு. ஆமா. படி சொல்லுங்க. டுமாரோ ஃபேன்சி காம்படிஷன் மேம். ஆமா, டுமாரோ. சரி, டுமாரோ ஃபேன்சி காம்படிஷன் தான். நீ என்ன போடுற? நீ என்ன போடுற? சொல்லு, நீ என்ன ஆக போற? நீ என்ன போடுற? ஏஞ்சல் ஆக போறேன். சூப்பர், ஏஞ்சல் அழகா இருக்கு. நானும் ஏஞ்சல் ஆகுறேம்மா. வேண்டாம், உனக்கு நான் வேற வச்சிருக்கேன். பேசாம இரு. நீ என்னடா போடுற? மேம் அது வந்து சர்ப்ரைஸ் மேம். சர்ப்ரைஸா? ஆமா, பிச்சைக்காரன் ஆக்கிடுமா? ஆமா, அதான் பிச்சைக்காரன் மாதிரியே இருக்கிறாமா? அம்மா, இதெல்லாம் உங்க புள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு மேம். என்ன பேசிட்டு இருக்கு? உன்னை பார்த்தா அப்படிதான்டா இருக்குது. அவன் ட்ரவுசர் பாரு எப்படி இருக்குதுன்னு. ட்ரவுசரடா எங்கடா வாங்குனீங்க ட்ரவுசரு? கடையில வாங்குனேன் மேம். எல்லாரும் கடையில தான் வாங்குவாங்க. நாங்க என்ன கீழே கடந்த எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுவோம். எல்லாரும் இனி ரெடி ஆயிட்டு நாளைக்கு கரெக்டா வந்துருங்க. சரியா? கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. ஓகேவா? நம்மளும் ரெடி ஆயிக்கலாம். சரியா? நீங்க என்ன ட்ரெஸ் போட போறீங்க? நான் ஜட்ஜி தானே, மிஸ் தானே, மிஸ் மாதிரியே வருவேன். ஓகே மேம். சரியா? சரி. விளையாடிட்டு இருக்கிறேன். கேட்க மாட்டியா? நீங்க என்னடா இனி உங்களுக்கு கேட்டாச்சுலடா? போங்க. மேம் இனிமேல் இந்த நான் டிஷர்ட் எடுத்தேன் மேம். டியூஷன் மாசம் 2000 ரூபா. சரியா? உங்க அப்பாட்ட வந்து நான் பேசிக்கிறேன். என்னடா பாரு எப்படி ஓடுறாங்கன்னு. இப்படியே தான் கிளாஸ்லயே ரவுஸ் பண்ணுவாங்க. சரி, நீ போய் நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ்க்கு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன்ல, எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வை. நேரத்தில் சாப்பிட்டுட்டு நேரமாக தூங்க. அப்போ தான் முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இனி நானும் வந்து நல்லா நீட்டாக சூப்பராக ரெடியாக போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஜட்ஜும் கூட. அதோட ஒரு ஜட்ஜு நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் ரெடியாக போகிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வின்டர் சீசன் போயிட்டுருக்கு. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வின்டர் வந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகி இச்சிங், ஸ்கேல்ஃபு, டேண்ட்ரஃபு இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது எல்லாமே வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ஸான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் அண்டு
ஸ்கால்ஃப் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆகி டல் ஆயிரும். அதை சரி பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய டிஐஒய் வந்து ட்ரை பண்ணுவோம். இஞ்சி லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும், அதோட நல்ல எஃபெக்ட்டும் கிடைக்கும். ஆனால் அது வந்து நம்மளால ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காது. அதை வந்து அப்படியே விட்டுருவோம், மறுபடியும் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்துடும். ஆனால் இந்த வின்டருக்கு நம்ம வந்து டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்கலாம். எப்படின்னா குட்னஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் வித் ஜிஞ்சர், அதுக்கு தான் மாமா எர்த் வந்து லெமன் அண்ட் ஜிஞ்சர் ரேஞ்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ். இது வந்து டேண்ட்ரஃபை ஃபுல்லாக கிளியர் பண்ணுது, அதோட இது வந்து ஸ்கால்ஃபை வந்து சூத்திங் பண்ணுது. அடுத்தது வந்து ஜிஞ்சரில் வந்து ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்கால்ஃபை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க உதவுது. ஃபஸ்ட்டு ஷாம்பூ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேண்ட்ரஃபை கம்மி பண்ணி ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணுது. இது இச்சிங் ஸ்கால்ஃபை சூத்திங் பண்ணுது. அடுத்ததாக வந்து கண்டிஷனர். இந்த கண்டிஷனர் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்திங்காக வச்சுக்குது, அதோட 100% வந்து டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்குது. இது வந்து மெடிசெஃப் சர்டிஃபைடு அப்படிங்கிறனால தைரியமாக நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸுமே கிடையாது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே மாமா எர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்டு லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மாமா எர்த்தோட வெப்சைட் அண்ட் ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட கோடு என்ன அப்படின்னா MRS 2023. இந்த கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மாமா எர்த்தோட ஒவ்வொரு பர்ச்சேஸ்லையும் ஒரு ட்ரீயை லிங்க் பண்ணி அவங்க அந்த ட்ரீயை நட்டுறாங்க. அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே 1 மில்லியன் மரத்தை நடுறதா அவங்களோட எய்மே. மாமா எர்த்தோட ப்ராடக்ட் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, மாமா எர்த்தோட வெப்சைட் அண்ட் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஆஃப்லைன்லேயும் கூட கிடைக்குது. நம்ம பக்கத்து சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட ப்ராடக்ட் இப்போ சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை போய் வாங்கினீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாமா எர்த்தோட வெப்சைட் அண்டு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போவே லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்டு லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அமைதியாக இருங்க. பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லோரும் அமைதியாக இருங்க. ஐயா கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். குழந்தைங்க நடந்து வர்றது மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கணும்ல, தெரியாது. கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். ப்ளீஸ் இப்போ ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு மைக் வேலை செய்தான்னு பார்த்துக்கலாம். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் வந்து நம்ம ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. நிறைய குழந்தைங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. பட் எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியுமான்னு தெரில. எல்லா கிளாஸ்லேருந்து கொடுத்துருக்கீங்க. இப்போது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேர்த்த என்னால் கவர் பண்ண முடியுதோ அவங்களத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. எல்லாரும் ரெடியாக இருங்க. பயங்கரமாக கிளாப் பண்ணுங்க. பத்தலை, இனி நல்லா கிளாப் பண்ணுங்க. காது வெட்டிக்கிற அளவுக்கு கிளாப் பண்ணுங்க. அப்போதான் குழந்தைங்க ஆஹா நம்ம நடந்து போகும்போது நிறைய கிளாப்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இனி எதிர்பார்க்குறேன். இன்னும் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நான் பேர் படிக்கிறவங்க மேடைக்கு வருவாங்க. சரி, முதல் பேர் கூப்பிட்டுடலாமா? பி பரகயா, என்னமோ எழுதியிருக்காங்க. பி பிரக்யா. அடுத்தது ஃபஸ்ட்டா செகண்டா? ஃபஸ்ட்டு. அடுத்தது ஏபி 2வா? பியா? பி பிரக்யா ஃபஸ்ட்டு பி கிளாஸ். வாங்க. ஏஞ்சல், அழகா சுத்துறீங்க. சூப்பரா வந்தீங்க, பறந்தீங்க. ரொம்ப அழகா இருக்கு உங்களோட மேக்கப்பு. சரி, உங்களுக்கு யார் மேக்கப் போட்டு விட்டாங்க? பேர் தெரியல, ஆனா சொல்லுவேன். சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா.
ஓ உங்க அப்பா அம்மா பேரே உங்களுக்கு தெரியலையா? கிளாப் பண்ணுங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஏஞ்சலுக்கும் ஏஞ்சல் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே ஏஞ்சல், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்க போய் உட்காந்துக்கலாம். டேக் யூர் சீட். அடுத்ததா நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் யார் வர போகிறாங்கன்னா பாவனா. பவானியா? புவனேஸ்வரி. எஸ் புவனேஸ்வரி வர போகிறாங்க. இவங்க வந்து எந்த கிளாஸ்னா 6th 10th A1 AB ரெண்டுமே இருக்காங்க இவங்க. நீங்கள் என்ன ஓ ஆமாம் சாரி 10th A1. அதனால் எஸ் புவனேஸ்வரி அடுத்ததாக பர்ஃபார்ம் பண்ண வர போகிறாங்க. எல்லோரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுங்க. வாங்க எஸ் புவனேஸ்வரி, எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் வாங்க. ரொம்ப அழகா அப்படியே பாரதியார் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்திருக்கீங்க. மிக்க நன்றி பாரதியார் அவர்களே, நீங்க வந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நீங்களும் போய் உங்களது இருக்கையில் அமரவும். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் இந்த மேக்கப் போட்டு விட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தான் போட்டேன் மேக்கப் எல்லாம். 10ஆவது படிக்கிற பிள்ளை எனக்கு மேக்கப் போட தெரியாதா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு புரட்சி பெண் தான். நீங்கள் இருக்கையில் அமருங்கள். நிஜமாலுமே பாரதியார் அவர்கள் புரட்சி பெண் அப்படின்றது இவங்க தான், எஸ் புவனேஸ்வரி. சரி, அடுத்ததா யார் வர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னது ராமசாமியா? ராமசாமின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லையா? இல்லையா? எழுதி வச்சிருக்காங்களே, என்ன பேரு என்ன எழுதி வச்சிருக்காங்களோ தெரியல. அடுத்ததா சாய் ராகேஷ் 6th ஸ்டாண்டர்ட். படித்தாலும் படிக்கலனாலும் ஸ்கூலுக்கு போகிறவங்களாமா, அப்படியே இங்கே எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களது அலங்காரத்தில் வரவும், மேடையிலே உங்களை அழைக்கிறோம். வருக வருக. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் நீங்க சொன்ன சஸ்பென்ஸா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி காந்திஜி அவர்களே, இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு யார் போட்டு விட்டாங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நானே அசந்து மெய் மறந்து போயிட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு கிளாப்ஸ் வந்து கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா வந்து கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு உங்க மேக்கப்பு. ஓகே ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. காந்திஜியை வந்து நம்ம உட்கார வைக்கலாம். முன்னாடி காந்திஜி, இந்த மேக்கப் உங்களுக்கு யார் போட்டு விட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்க பாட்டி. ஓ பாட்டி பியூட்டி. காந்திஜி உட்கார்ந்துட்டாங்க, பாரதியார் அவர்கள் உட்கார்ந்துட்டாங்க, ஒரு ஏஞ்சல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மற்றவங்க பேர் கொடுத்தவங்க யாரையும் காணோம். அதனால நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து பரிசு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால நீங்க 3 பேருமே எந்திரிச்சு ஒரே மாதிரி நடந்து வாங்க பார்க்கலாம். Okay, go, stop.
சரி, இப்போ பரிசு கொடுக்கறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. இதுல யாரு அழகா மேக்கப் போட்டிருக்காங்க, ஒரிஜினலா அப்படியே இருக்காங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்ன ஆகுது, யாருக்கு பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் அழகா இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா பிங்கி பிங்கி பாங்கி பாதராட டாங்கி பிங்கி பாய் காண்டே பாய் ராடி ராடி டேனி டேனி ராடி ராடி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு எஸ் புவனேஸ்வரி புரட்சி பெண் பாரதியார். ஜாலி ஜாலி. சரி, பாரதியார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, புரட்சி பெண். சரி, ஓகே. அடுத்தது செகண்ட் பிரைஸ் யாருக்கா போகுது அப்படின்னா இதுல இருக்கிறதுலயே யாரு சின்னதா இருக்காங்க? நீயா நானா நீயா நானா நீயா நானா நீயா நானா நீயா நானா நீயா. செகண்ட் பிரைஸ் கோஸ் டு ஏஞ்சல். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒரு ஏஞ்சல், அட்டம் பிடிக்கிற ஏஞ்சல். எனக்கு தான் செகண்ட் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சி வாங்கிட்டாங்க. அதனால மெடல் இருக்கிற மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ணிக்குவோம். சும்மா இருங்க காந்திஜி, உங்களோட உண்மைக்கு அளவே இல்லையா? என்ன பாரதியார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நாம் அனைவரும் இந்தியர்களே. சரி, ஓகே. அடுத்ததாக மூன்றாவது பரிசை வெல்ல போவர நமது காந்திஜி அவர்கள். நம்ம நேர்மையான காந்திஜிக்கு ரொம்ப சின்னது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம காந்திஜிக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் பத்தாது. சரி, அவ்வளவுதான். இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் நடந்தது. நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்னை ரொம்ப மகிழ்ச்சி ஆழ்த்திட்டீங்க. நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை. சரி, இதோட நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான். டாட்டா பாய். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். டாட்டா டாட்டா டாட்டா. நானும் இனிமேல் கிளம்புறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்களோட காம்படிஷன் எல்லாமே, ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாமே. உங்களுக்கு யார் அதிகமாக பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட நான் கிளம்புறேன். டாட்டா பாய்.